இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை நலம் தரும் நலதமயந்தி கதை. இந்த கதையை கேட்டாலே நமக்கு பிடிச்ச சனி தோஷம்லாம் விலகும்னு சொல்கிறாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காட்டில் ஆகுகன் ஆகுகி அப்படிங்கிற ஒரு வேட தம்பதி வசிட்டு வராங்க. அப்போது ஒரு நாள் அந்த வழியாக போன ஒரு துறவியை அவங்க உபசரிக்கிறாங்க. இருட்டிருச்சு. குகைக்குள்ளே துறவியும் ஆகுகியும் தங்குறாங்க. அந்த குகைக்குள்ளே 2 பேர் மட்டும்தான் தங்க முடியும். அதனால வேடன் ஆகுகன் வெளியில் தூங்குறான். தன்னோட மனைவி இன்னொரு ஆணோட தங்குகிறாளே அப்படிங்கிற எந்த ஒரு சலனமும் அவனுக்கு இல்லை. அந்த முனிவருக்கோ நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கானே இந்த வேடன் அப்படின்னு அந்த வேடனை பாராட்டினாரு. ரொம்ப அசந்து தூங்கின அந்த வேடனை மிருகம் ஒன்று கொன்றுச்சுங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஆகுகியும் தன்னோட உயிரை விட்டுட்டான். சுயநலம் இல்லாத இந்த தம்பதியர்கள் மறுபிறவியில் நல தமயந்தியாக பிறக்கிறாங்க. அந்த துறவி அன்னப்பறவையாக பிறக்கிறார். நலன் நிடத நாட்டின் மன்னனாக இருந்தான். ஒரு நாள் அன்னப்பறவையை பார்த்தான். நலன் அழகு கண்ட அந்த பறவை, உன்னோட அழகுக்கு ஏற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமயந்தி தான், அவளை திருமணம் செஞ்சுக்கோ, உனக்காக நான் தூது போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த அன்னப்பறவை சொல்லுது. அந்த அன்னப்பறவை தமயந்தி கிட்ட தூது போயிட்டு, உனக்கான ஒரு ஆண் அங்கே இருக்கான், அவன் பேர் நலன் அப்படின்னு எடுத்து சொல்லவும், அப்படியான்னு வியந்த அந்த தமயந்தி நலன் மேலே காதல் கொள்கிறான் பார்க்காமலே. இந்த நிலையில் சனீஸ்வரர் மற்ற தேவர்கள் எல்லாமே தமயந்தியை விரும்பினாங்க. ஏன்னா தமயந்தி அவ்வளோ அழகு. அப்போ அவளோட சுயமரத்தில் எல்லாரும் பங்கு கொள்றதுக்காக வராங்க. எப்படி வராங்கன்னா, எல்லாருமே நலனை போல உருமாறி வராங்க. அங்கே நிஜமான நலனும் வந்திருந்தான். புத்திசாலியான தமயந்தி உண்மையான நலனுக்கே மாலை போட்டான். அவங்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை அப்படின்னு 2 குழந்தை பிறக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த தமயந்தி அடைய முடியாத தேவர்கள் சனீஸ்வரன் கிட்ட போயிட்டு நலனை பிடிக்கும்படி வேண்டிக்கிறாங்க. சனீஸ்வரர் எப்படிப்பட்டவர்னா, கடமை உணர்வில் கரெக்டாக இருக்கிறவங்கள சனீஸ்வரர் எதுவுமே செய்ய மாட்டாராங்க. அதே நேரம் கடமையில் சின்ன குறை இருந்தாலும் பொறுக்க மாட்டார். இப்படி இருக்கும்போது நலனும் ரொம்ப சிறப்பாக தன்னோட ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி சனியால் பிடிக்க முடியும்? இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பூஜைக்கு தயாராகிக்கிட்டு இருந்தான் நலன். அன்னைக்குன்னு பார்த்து சரியாக கால் கழுவல். இதை கூட சரியாக செய்யாத ஒரு மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் அப்படின்னு நினச்ச சனி, இது தாண்டா சாக்குன்னு சொல்லி நலனை பிடிச்சிட்டார். அப்புறம் என்னாச்சு, புட்கிரன் அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட நலன் சூதாடுறாரு. தன்னோட பொருள் இது எல்லாத்தையும் இழந்தார். குடும்பத்தோட நாட்டை விட்டு வெளியே போனார். காட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரோட வாழ்க்கையில். அதனால் என்ன பண்ணார், ஒரு அந்தனர் மூலமாக தன்னோட குழந்தைகளை அவரோட மாமனார் வீட்டுக்கு, அதாவது தமயந்தியோட தந்தையோட வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறார். கொஞ்ச நாளில் நலனும் அவனோட மனைவியும் பிரிகிற சூழ்நிலையும் வந்துடுது. 2 பேரும் காட்டிலேயே பிரிஞ்சு போயிடுறாங்க. நலன் ஒரு பக்கமும் தமயந்தி ஒரு பக்கமும் பிரிஞ்சு இருக்காங்க. ஒரு நாள் நடுக்காட்டில் தமயந்தி தவிச்சு நிற்கிறா. அப்போது ஒரு மலைப்பாம்பு அவளை சுற்றிக்குது. வேற ஒரு வேடன் தமயந்தியை அந்த மலைப்பாம்பு கிட்டேருந்து காப்பாற்றுறாரு. ஆனால் அந்த வேடன் தமயந்தி மேலே ஆசைப்படுறான். அவனை அடையணும்னு நினச்சி தமயந்தியை விரட்டுறான். அவங்கிட்டேருந்து தப்பிச்ச தமயந்தி சேதி நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டில் வேலைக்கார பெண்ணாக போய் வாழ்கிறான். எப்படியோ ஒரு வழியாக தமயந்தியை அவளோட அப்பா கண்டுபிடிச்சி அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. ஆனால் ஒரு பக்கம் தமயந்தியை பிரிஞ்ச நலன் காட்டில் கார்கோடகன் அப்படிங்கிற ஒரு பாம்பு கடித்து கருப்பாக மாறிட்டான். உண்மையாகவே நலன் ரொம்ப அழகாக இருப்பான். அவனுக்கு இந்த பாம்பு கடித்ததுனால அவனோட நிறம் மாறி போய் கருப்பான ஒரு உருவத்துக்கு மாறிட்டான். அப்புறம் அவன் வேண்டியதுனால அந்த பாம்பு அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆடையை கொடுத்துட்டு போச்சு. பின்னாடி அழகு இழந்த அவன் அயோத்தி மன்னன் ரிதுபன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு தேரோட்டியாக வேலை செஞ்சான். நலன் அங்கே தேரோட்டியாக இருக்கிற விஷயம் தமயந்திக்கு எப்படியோ தெரிய வருதுங்க. ஸோ என்ன பண்ணுற தமயந்தி, நலனை எப்படியாவது வர வைக்கணுங்கிறதுக்காக தனக்கு மறு சுயமரம் நடப்பதாக எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்ட ரிதுபனன் சுயமரத்துக்கு புறப்படுறாரு.
இந்த விஷயத்தை கேட்ட நலனும் வருத்தத்தோட தேரை ஓட்டிக்கிட்டு சுயமரத்துக்காக வராங்க. அப்போ தான் நலனை பிடிச்ச சனி விலகுச்சு. தேரோட்டியாக வந்திருந்த நலனையும் தமயந்தி அடையாளம் கண்டுக்கிட்டான். நலன் அந்த கார்கோடன்கிற பாம்பு கொடுத்த அந்த உடைய அணியவும் மறுபடியும் தன்னோட அழகான உருவத்துக்கு வந்துட்டான். இது எல்லாமே நடந்த இடம் திருநள்ளாறு அப்படிங்கிற இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்த அடையும் போது தான் இந்த சனி நலனை விட்டு விலகிறதா சொல்கிறாங்க. அதாவது 7.5 சனி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நீங்கினதா சொல்கிறாங்க. அப்புறம் சனீஸ்வரர் என்ன பண்ணுறாரு, நலனுக்கு காட்சி கொடுத்து தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்துக்காக வருந்தி, நீ ஏதாச்சும் வரம் கேளு, நான் கண்டிப்பாக உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சனீஸ்வரர். அப்போது நலன் கேட்குறாரு, சனீஸ்வரரே, நான் பட்ட இந்த கஷ்டம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. என்னோட மனைவி பட்ட துன்பம் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. ஆகவே என்னோட இந்த கதையை படிக்கிற யாருக்கும் இந்த துன்பம் நேரவே கூடாது அப்படின்னு வரம் கேட்டுக்கிறார். சனி பகவானும் அதுக்கு ஏற்ற மாதிரி அருள் புரிந்தார். ஆக நண்பர்களே, இந்த கதையை கேட்ட நீங்கள் உங்களோட கடமையில் சரிவர செயலாற்றணும். அப்படி செயல் புரிஞ்சிங்கன்னா சனி தோஷத்துலேருந்து கண்டிப்பாக விடுபடலாம். மீண்டும் வேற ஒரு கதையில் சந்திப்போம். இது அருண்ஸ் கோடைமலை. நன்றி.